மக்களுடைய போராட்டத்தை ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரளாக கலந்தால் இந்த போராட்டத்திற்கு அண்ணன் நாகை திருவள்ளுவர் நான் பறையன் ஒருவன் பாதிக்கப்பட்டால் நான் பறையனாக நின்று போராடுவேன், பல்லன் ஒருவன் பாதிக்கப்பட்டால் நான் பல்லனாக நின்று போராடுவேன், ஒரு தேவன் பாதிக்கப்பட்டால் நான் தேவனாக நின்று போராடுவேன், ஒரு நாடார் பாதிக்கப்பட்டால் நான் நாடாராக போராடுவேன் என்று அதே போல இன்றைக்கு ஒரு காட்டு நாயக்கன் பாதிக்கப்பட்டால் நான் காட்டு நாயக்கனாக போராடுவேன் என்று களத்திலே நம்முடைய தலைவரான புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவர் அவர்கள் இன்றைக்கு ஒரு காட்டு நாயக்கனாக இன்றைக்கு உங்களுக்காக முழங்க இருக்கிறார். வீதிக்கு வந்து போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இது ஒரு சாதாரண போராட்டம். நாட்டிலே ஒரு எப்படி ஒரு குடும்ப அட்டை இருக்குமோ, எப்படி ஒருவனுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்குமோ, அதே போல சாதி சான்றிதழ் என்பது ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை. நாம பெருசா ஒண்ணும் கேட்கல. நாட்டுல எவ்வளவு பெரிய கொள்ளையடிச்சிருக்கான், அதை கொள்ளையடிச்ச சொத்துல நம்ம பங்கு கேட்கல. கோடி கோடியா சுருட்டி வச்சிருக்கிறான், அவன் கொள்ளையடிச்சு சுருட்டி வச்ச சொத்துல நம்ம பங்கு கேட்கல. சாதாரண உரிமை, நாட்டினுடைய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை சாதி சான்றிதழ் கேட்கிறோம். இன்னும் இந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு சாதி சான்றிதழ் கூட இந்த அரசு வழங்கவில்லை என்று சொன்னால் வெட்கப்பட வேண்டிய அரசு நிர்வாகம் தான். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான், நாட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும். ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு கோரிக்கை. வருவாய்த்துறை நினைத்தால் இந்த மக்களுக்கு மிக எளிமையாக ஒரு சாதி சான்றிதழை வழங்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த சத்தியமூர்த்தி நகர் என்கிற பகுதி என்பது இன்றைக்கு அதாவது பழங்குடி மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் தொகுதியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. குறிப்பிட வேண்டிய செய்தி என்று சொன்னால் ஒரு காட்டு நாயக்கர் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்து கொண்டு என்னை ஆட்சி செய்வதா? இதுதான் சாதிய புத்தி, இதுதான் சாதிய திமிரு. வட்டாட்சியர் அவர்களுக்கும் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் தமிழ் புலிகள் எச்சரிக்கையோடு சொல்கிறோம், காட்டு நாயக்கர் மக்களுக்கு உரிய அதிகாரத்தை உரிய பங்கீடை வழங்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தமிழ் புலிகள் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுப்போம், தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுப்போம் இந்த போராட்டத்தை. என்ன ஒரு சாதிய புத்தி உங்களுக்கு, என்ன ஒரு சாதி திமிரு? இது சாதி திமிரு இல்லையாப்ப? ஒரு காட்டு நாயக்கன் ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவன் சாதி சான்றிதழ் பெற்று விட்டால் என்ன நடக்கும்? இது ஒரு அரசியல் அதிகார உரிமை, இது அதிகார உரிமை, அரசியல் பங்கீடு. எங்க மக்களுக்கான தனி ஒதுக்கீடு, இடஒதுக்கீடை நீ தனியாக பிரித்து தர வேண்டும். அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அவர்களுக்கான உரிய பங்கீடை வழங்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, ஏன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக வர வேண்டும், இவர்கள் எம்பியாக வர வேண்டும். அதிகாரத்தை நோக்கி இவர்கள் நகர வேண்டும். இன்னும் கல்வியிலே பொருளாதாரத்தில் அனைத்து நிலைகளிலும் காட்டு நாயகர் சமூகம் குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகமாக அருந்ததியர் சமூகம் இன்னும் அதிகாரத்தை நுகர முடியாத சமூகமாக இருக்கிறதோ, அதே போலதான் இன்றைக்கும் காட்டு நாயக்கர் சமுதாயமும் வண்ணார் சமுதாயமும் புதுவை வண்ணார் சமுதாயமும் இன்றும் கல்வி கூட மறுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு வார்டு உறுப்பினராக கூட வர முடியவில்லை, ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக கூட வர முடியவில்லை. இன்னும் கேட்பட்ட சமுதாயமாக ஒரு அடிநிலையில் இருக்கக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நிலைகளிலும் அனைத்தும் மறுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறது. நான் இந்த போராட்டத்திலே கூட ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கிற பள்ளி சான்றிதழை திரும்ப பெறுவதாக கேள்விப்பட்டேன். தயவு செய்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய போராட்ட குழுவுக்கு நான் தமிழ் புலிகளின் சார்பில் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். தயவு செய்து நீங்கள் படியுங்கள்,
கல்வி சான்றிதழை திரும்ப பெறாதீர்கள். நம்மை உயர்த்தும் என்று சொன்னால் அனைத்து நிலைகளிலும் நம்மை மனிதனாக உயர்த்தும் என்று சொன்னால் கல்விதான் நம்மை உயர்த்தும். எனவே கல்வி அடிப்படை உரிமை, கடைசி மனிதனுடைய அடிப்படை உரிமை கல்வி. நீங்க ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க, நம்ம நிலம் வச்சிருந்தா நம்மகிட்ட இருந்து நிலத்தை புடுங்கிடுவான், காடு வச்சிருந்தா காடை புடுங்கிடுவான், ரூபா வச்சிருந்தா நம்மகிட்ட ரூபாவை புடுங்கிடுவான்னு வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்வி ஒண்ணுதான் நம்மை உயர்த்தும். கல்வி மட்டும்தான் நம்மகிட்ட இருந்து புடுங்கிக்கிற முடியாது. எனவே நீங்க படிங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிக்க கூடாது, அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் மறுக்கிறான். ஏன் சாதி சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறான்? சாதி சான்றிதழ் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு இதே சத்தியமூர்த்தி நகரில் இருக்கக்கூடிய நாளைக்கு ஒன்றிய கவுன்சிலர் ஒரு காட்டு நாயக்கன் நாற்காலியில கால் மேல கால் போட்டு என்ன அதிகாரம் செய்வான்? அந்த பயம்தான், வேற எந்த பயமும் இல்லை. ஒரு காட்டு நாயக்கன் நாளைக்கு ஊராட்சி மன்ற தலைவரா வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா வந்து காலரை தூக்கி விட்டுட்டு டேய் அப்படின்னு சொல்லி என்ன அதிகாரம் செய்வானே? இவன்கிட்ட நான் கை கட்டி நிக்கிறதா? இவன்கிட்ட நான் கூடி குறுகி நிக்கிறதா என்கிற அந்த பயம். எனவே இந்த பயம் எல்லாம் நீங்க எதனால நீங்க சாதி சான்றிதழ் தரமாட்டீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். மரியாதையா வந்து உங்களுடைய சாதி புத்தி எல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு எங்க தலைவர் தான் சொல்லுவாரு, நீ வந்து பழைய எங்க அப்பன் தாத்தையும் போட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க கைவிநாட்டு போற நினைச்சிட்டு இருக்காங்க. இது திருவள்ளுவரின் காலம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய காலம். உன்னை கேள்வி கேட்கிறவனாக நான் மாறிவிட்டேன். நானும் சட்டம் படிக்க ஆரம்பிச்சேன், நானும் இன்னைக்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சேன். அதனால என்னை வந்து எங்க அப்பனை தாத்தனை ஏமாற்ற என்னை ஏமாற்ற முடியாது. மரியாதையை சாதி சான்றிதழ் கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு நாங்க அது வரைக்கும் எந்திரிக்க மாட்டோம். இல்லைன்னா நீ சாதி சான்றிதழ் தர வரைக்கும் நீ அந்த நாட்களில் உட்கார முடியாது, தூங்க விட மாட்டோம். நீ சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுக்க. நன்றி, வணக்கம்.